எத்தனையோ முறை நம்ம விழுந்து போனோம். தள்ளுண்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வேதத்தை இருதயத்தில் அருளி இருக்கிறார். ஒரு நீதிமானுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய வேதத்தை வச்சிருப்பார், வசனத்தை வச்சிருப்பார். அவன் விழுந்து போகும்போது அந்த வார்த்தை அவன்கிட்ட பேசும், அந்த வசனம் அவனை உணர்த்தும், அந்த வசனம் அவனை எச்சரிக்கும். பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அவனை எச்சரிக்கும் போது அந்த நீதிமான் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருப்பான். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். வேதத்தை தேவன் எங்கே அருளி இருக்கிறாராம் பாருங்க, நம்முடைய இருதயத்தில் அருளி இருக்கிறாராம். அதற்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள வேதம் இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்தேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அதில் நடக்கிற ஒரு நீதிமானுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தை எப்போவுமே உயிரோடு இருக்கும்.